அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய். அவனை அவமானப்படுத்தினவர்கள் அவன் பாதப்படியிலே வந்து விழத்தக்கதாக கர்த்தர் அவனை தலைநிமிர பண்ணினார். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க வெட்கப்படாம தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவரை துணையா பிடிச்சிங்க. இன்னைக்கு எதையோ பிடிச்சிங்க. உங்க தாளந்த பிடிச்சி, உங்க திறமைய பிடிச்சு, உங்க படிப்பை நம்பினீங்க, உங்க பணத்தை நம்பினீங்க, உங்க நண்பர்களை நம்பினீங்க, எல்லாம் உங்களை ஏமாத்திருச்சு. இன்னைக்காவது ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே எல்லாம் ஏமாத்திட்டாங்க, ஆண்டவரே இன்னைக்கு பிறகு நான் உங்களை பிடிச்சுக்கிறேன் ஆண்டவர். உங்களை பிடிச்சு நான் இன்டர்வியூக்கு போக போறேன், உங்களை பிடிச்சிட்டு எக்ஸாம் எழுத போறேன், உங்களை பிடிச்சிட்டு தான் நான் என்னுடைய காரியத்துல ஒரு வெற்றி எடுப்பதற்காக போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை துணையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் சொல்ல